கோலி டாக் கோலிவுட் நியூஸ். முன்னணி இசையமைப்பாளர்களை பின்னுக்கு தள்ளின அனிருத். 3 படத்துல இசையமைப்பாளரான அனிருத் அதுக்கப்புறம் எதிர்நீச்சல், டேவிட், வணக்கம் சென்னை, 2ஆம் உலகம் ஆகிய படங்களுக்கு இசையமைச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து தான் கமிட் ஆகி இருந்த வாய்மூடி பேசவும் உள்பட சில சிறிய ஹீரோக்கள் நடிக்கும் படங்களுக்கு இசையமைக்க ஓகே சொல்லியிருந்த அனிருத் திடீர்னு அந்த படங்கள்ல இருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு தனுஷோட வேலையில்லா பட்டதாரி, சிவகார்த்திகேயனோட மான் கராத்தே ஆகிய படங்களுக்கு இசையமைச்சவர் அடுத்து மேலும் சில முன்னணி ஹீரோக்களுக்காக அதிரடி டியூன்களை ரெடி பண்றதுல ஈடுபட்டு வர்றாரு. அப்படி எந்தெந்த முன்னணி ஹீரோ படங்களுக்கு இசையமைக்கிறாருன்னு விசாரிச்சப்போ ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிக்கும் புதிய படம் மற்றும் கௌதம் மேனன் இயக்கத்துல அஜித் நடிக்கும் படம்னு 2 மெகா ஹீரோக்களோட படங்களுக்கும் அனிருத் தான் இசையமைக்கிறாராம். இந்த 2 படங்களும் தான் சினிமாவில் தன்னோட எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடியவைன்னு கருதும் அனிருத் இந்த படங்களுக்காகத்தான் கடந்த சில மாதங்களாகவே ஏராளமான டியூன்களை உருவாக்கிட்டு இருக்காராம். அப்படி தான் உருவாக்கும் டியூன்களை உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட டைரக்டரோட கவனத்துக்கு கொண்டு சென்று அவங்களோட அபிப்பிராயத்தையும் கேட்டு வராராம். விஜயோட தலைவாவுக்கு ஜிவி பிரகாஷும், ஜில்லாவுக்கு இமயானும் இசையமைச்சிருந்தாங்க. அதே போல அஜித்தோட ஆரம்பம் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜாவும், வீரத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாதும் இசையமைச்சிருந்தாங்க. ஆனா இவங்க போன்ற முன்னணி இசையமைப்பாளர்களை எல்லாம் பின்தள்ளிட்டு அஜித், விஜய் ஆகிய 2 பேரோட படங்களையும் ஒரே நேரத்துல கைப்பற்றி அதிரடி சாதனை செஞ்சிருக்காரு அனிருத். அவரோட இந்த மின்னல் வேகம் மேல்தட்டு இசையமைப்பாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்குதாம்.